கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23வது 24வது வசனம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா, மொட்டை தலையா, ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. நாம் நேற்று பார்த்த அந்த அற்புதத்தை தொடர்ந்து எரிகோவை விட்டு பெத்தேலுக்கு போகும்போது, வழியிலே நடந்து போகும்போது நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு பிள்ளைகள் கூட்டத்தால் எலிசாவை நிந்திக்கிறார்கள், பரிகசிக்கிறார்கள். அதனால் அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அதில் 42 பிள்ளைகளை பீறி போடுகிறதை பார்க்கிறோம். இதில் நாம் யோசிக்கலாம், இந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவித்ததாக பார்க்கலாம். ஆனால் இவர்கள் கர்த்தரின் அதிகாரத்தை எதிர்த்த பெரும்பாலும் 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் தான் என்று ஸ்காலர்ஸ் ப்ரூஃப் பண்ணுறாங்க. இவங்க அங்கே இருக்கிறவர்களை கூட அச்சுறுத்தும் ஒரு கும்பலாக இருந்திருக்கிறாங்க. இங்கே பெத்தேலிலும் விக்கிரக ஆராதனை மற்றும் தேவனுக்கு எதிரான கலகத்தின் மையமாக தான் இருந்திருக்கிறது. இதனால் இந்த நிகழ்ச்சி எலிசாவின் மூலம் வந்த உடனடி ஒரு மரண தண்டனையாகவே அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. இதனால் எப்போதும் கர்த்தரின் பிள்ளைகளை நாம் பரிகசிக்கவோ நிந்திக்கவோ கூடாது என்றும், அப்படி இருந்தால் அது நம் வாழ்வில் ஒரு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மொட்டை தலையனை கேலி செய்ததற்காக ஒரு இளைஞர்களின் கூட்டத்தை 2 கரடிகளை கொண்டு தேவன் ஏன் இப்படியாக தாக்க செய்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அதாவது எபிரேய மொழியில் நார் என்றால் இளைஞர்கள் என்று பொருள். ஆதியாகமம் 37:2, எரேமியா 1:16, 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13-21 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கே நார் என்ற இதே வார்த்தையை இந்த வசனங்களில் வாசிக்கலாம். அப்போ 1-2 பிள்ளைகள் அல்ல, கிட்டத்தட்ட 40 பிள்ளைகளின் எண்ணிக்கையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 42 போடப்பட்டிருக்கிறது. எலிசாவை இந்த கூட்டம் மொட்டை தலையா ஏறிப்போ என்று ஏளனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிந்தனை எலியா சுழல் காற்றில் வானத்திற்கு ஏறி போன நிகழ்வை கிண்டலடித்ததாக குறிப்பிடுகிறது. அதாவது எலியா செய்தது போல எலிசாவையும் வானத்திற்கு ஏறி போவதை மீண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிந்தித்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் பெத்தேலிலிருந்து வந்தவர்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23 நாம் இதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12 படி பெத்தேல் அக்காலத்தில் புறஜாதி வழிபாட்டின் மையமாக இருந்தது. அதாவது அந்த அரசன் எரபெயாம் அந்த ஊரில் பொன் கன்றுக்குட்டியை நிறுவி இருந்தான். அங்கே இருந்த அந்த பலிபீடம் பார்த்தீங்கன்னா பல பலிகளின் ஒரு இடமாகவும் ஒரு ஆசாரியர்கள் குழுவே அந்த விக்கிரக வழிபாட்டை மேற்பார்வையிட்டது என்று நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புறஜாதி பண்டிகையை கொண்டாடினர். எலிசாவுக்கு எதிராக கும்பலை உருவாக்கிய இந்த இளைஞர்கள் புறஜாதி வழிபாட்டில் ஊறி போயிருந்த இந்த ஜனங்கள் ஒரு கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டிருந்தனர் இந்த பிள்ளைகள். மேலும் அவர்களே அந்த விக்கிரக வழிபாட்டு முறையில் பயிற்சி பெறும் ஆசாரியர்களாகவும் இருந்திருக்க கூடும் என்று ஸ்காலர்ஸ் இதிலே நமக்கு சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23-24 உள்ள கருத்து, சிறு பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை, ஒரு நிகழ்வு ஆகும். ஏனென்றால் இப்பொழுது நம்ம இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் பெரியவர்களை மதிப்பதோ அவர்களை ஒரு பொருட்டாக நினைப்பதோ இல்லை. அவர்களை அசட்டை செய்வது, கேலி செய்வது, பரிகாசம் செய்வது இப்பொழுது அதிகரித்து விட்டது. அங்கேயும் பாருங்க, ஒரு மொட்டை தலையனை கேலி செய்து விளையாடும் ஒரு இளைஞர் கூட்டத்தை பற்றியதும் அல்ல, மாறாக இந்த இடத்திலே விக்கிரக ஆராதனையின் தீய வல்லமைகள், கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்க்கதரிசியை எதிர்கொண்ட போது என்ன நடந்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு விவரிக்கிறதா இருக்கிறது. நம்ம அப்படி மேலோட்டமா நாம் பார்ப்பதல்ல,
அவர்கள் எலிசாவின் அதிகாரத்தை நேரடியாக சவால் செய்து கர்த்தரின் பிரதிநிதியை, அதன் விளைவாக கர்த்தரையே, தேவனையே நிராகரிப்பதாக இருந்தது. அதன் விளைவுதான் அந்த இளைஞர்களில் 42 பேர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டது. கர்த்தர் தமது வார்த்தையின் மற்றும் அவரின் அதிகாரத்தை அங்கே நிலைநிறுத்துகிறார். இங்கே நீதி விரைவாக செயல்படுகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீதி ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் ஜெபிக்கணும், அப்புறம் கர்த்தரை கூப்பிடணும், சின்ன ஜெபம் பண்ணும் போது தான் கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வரும். ஆனால் இந்த இடத்துல அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவருடைய நீதி அந்த இடத்துல விரைவாக செயல்பட்டது. அந்த 42 பிள்ளைகளையும் அந்த இளைஞர்களை பீறி போட்டதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எலிசா மீதான அவமதிப்பை கர்த்தர் தொடர அனுமதிக்கவில்லை. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நீதி உடனே கொடுக்கப்படணும், எந்த இடத்துல நீதியை கொஞ்சம் டிலே பண்ணணும். எவ்ரிதிங் ஹீ நோஸ். அவர் நம்மை படைத்தவராக இருக்கிறார். நான் அங்கே கர்த்தர் மேல் ஒரு பயம் உண்டாகும்படி அந்த கூட்டங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கே கர்த்தர் யார், கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த இடத்திலே நிரூபித்திருக்கிறார் இந்த சம்பவத்தின் மூலமாக என்பதை நாம் காணலாம். शून्य से लेकर तूने मुझे रच लिया अपने ही रूप में, प्रेम किया है अनंत प्रेम से, दिया पुत्र मेरी मुक्ति के लिए, अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा, अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा. निन्महा कृपைக்காய் அங்கே நான் ஸ்துதிச்சிடும் என்னும், நின்மகா கிருபைக்காய் அங்கே நான் ஸ்துதிச்சிடும் என்னும். நாம் ஜெபிப்போம். வல்லமை உள்ள கர்த்தரே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல ஒரு சின்ன ஒரு கேலி, ஒரு பரிகாசம் எத்தனையாய் அந்த 42 பிள்ளைகளையும் பீறி போடும் அளவுக்கு அப்பா அது பாதித்திருக்கிறது. உம்மை பரிகசிக்கும் பொழுது, உம்மை நிந்திக்கும் பொழுது, உம்முடைய ஜனங்களை கேலி செய்யும் பொழுது நீங்க ஒரு பொழுதும் அப்பா விருதாவாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் அல்ல. சில இடங்கள்ல நீதியை நீங்க உடனடியாக செய்கிறீங்கப்பா. இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அதை உணர்கிறோம் சுவாமி. கர்த்தரால் அபிஷேகம் பட்ட தீர்க்க தரிசிகளை அப்பா ஒரு பொழுதும் நாங்கள் ஒரு நாளும் அப்பா எங்களுடைய இருதயத்தில் கூட அவர்களை அப்பா குறித்து நாங்கள் பேசாதபடிக்கு அப்பா நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் பகுத்தறியும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய அந்த ஞானத்தோடு அப்பா நாங்கள் நடக்க நீங்கள் கிருபை தாங்க ராஜா. எங்கள் வாழ்வில் எத்தனை கடுமையான விளைவுகள் வந்தாலும் அப்பா இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அப்பா எப்படியாக அந்த இடத்துல அப்பா அந்த இளைஞர்கள் உம்மை பரிகசித்த பொழுது, எலியாவின் அந்த அபிஷேகத்தை பரிகசித்த பொழுது அப்பா நீங்க உடனடியாக அந்த இடத்துல அப்பா நீதியை நீங்க செய்தீங்கல்ல. அது போல இந்த நாட்களிலும் கூட பல கிறிஸ்டியன் பெர்சிக்யூஷன், பல இடங்கள்ல உம்மை பரிகசிப்பதும், வேத வசனங்களை அப்பா அந்த வேத பைபிள்களை அப்பா கிழிப்பதும் எரிப்பதுமாக எத்தனையோ விதமான பெர்சிக்யூஷன் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நார்த் இந்தியா பகுதிகளில், இன்னும் எங்க பகுதிகளிலும் இப்பொழுது அதிகமாக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீங்க. உம்முடைய வேதம் வசனம் பரம்ப கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் அப்பா நீங்க சீக்கிரமாய் வரப்போகிறீங்க என்பதால் இப்பொழுது அப்பா கொடுக்கப்படுகிற அந்த வசனங்கள் அவர்களுக்கு அந்த இருதயங்களுக்கு கல்லான இருதயங்கள் நவமான இருதயங்களாக மாற்றப்படட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதிரி ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய வேத வசனம் அதிகமாய் பரம்பியது அப்பா அது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மத்தியில அந்த ஆத்துமாக்கள் அப்பா இத ஒரு சூதிங்கா இருக்கவும் இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கத்தக்கதாக, பாண்டிங்கை உடைக்கத்தக்கதாக வல்லமையாய் செயல்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா அந்த இப்படியாய் நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த வேத வசனம் ஆராய்ச்சிக்காக உமக்கு நன்றி. புதிய ரெவலேஷனை தந்திருக்கீங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா இந்த ரெவலேஷன் எங்களோடு பேசட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. எங்களும் அப்பா இதன் மூலம் ஏதாவது குறைபாடுகள்
உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏளனங்கள், ஒருவேளை அப்பா தேவ காரியங்கள் அப்பா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நிந்தித்திருந்தால் எங்களை ஒரு விசை உம்முடைய பாதத்துல மன்னித்து அப்பா பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்களுக்கு நாங்கள் பேசும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் அதற்கு மன்னிப்பு இல்லையே அப்பா. ஒரு நாளும் உமக்கு விரோதமாக பேசாதபடி எங்க வாய்க்கு அப்பா காவல் வைங்கப்பா. எங்க உதடுகளின் வாசலை நீங்க காத்து கொள்ளுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த வசனங்கள் எங்களோடு தெளிவோடும் அதிகாரத்தோடும் பேசட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாள் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.